மிஞ்சின நீதிமானா இருக்க வேண்டாம். பரிசுத்த பூனைகளை போல நம்ம காமிச்சு கொள்ள வேண்டாம் வேதத்தின்படி. ஆமேன்னு சொல்லலாமா? யதார்த்தமான ஒரு வாழ்க்கை, தாழ்மையான ஒரு சிந்தை, மிஞ்சினதை யோசிச்சு இவங்க அப்படி பண்ண, இவங்க இப்படி, அவங்க பெருசா நான் பெருசா, இந்த மிஞ்சின காரியம் நமக்கு வேண்டாம். யோபு மிஞ்சின நீதிமானாய் தன்னை காமித்து கொண்டார். நிறைய காரியங்களை பேசினார். ஆனா அதை விட ஆண்டவர் பெரியவர் என்பதை அறியாமல் போயிட்டாரு. ஹல்லேலூயா. அவர் பாவம் செய்யல, தேவனை குறை சொல்லல. ஆனா மற்றபடி தன்னை மிஞ்சின நீதிமானா என்ன செய்து கொண்டார்? காமிச்சுக்கிட்டாரு. நம்மளை ஒருபோதும் அப்படி நம்ம காமித்துக்க கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் எப்போதும் மகிமைப்பட்டா போதும். எல்லா இடத்துலையும் விசுவாசிங்க கிட்ட கூட போய் நான் சாரி கேட்டிருக்கேன். நிறைய நம்ம தப்பு பண்றோமோ இல்லையோ மன்னிப்பு கேட்டிருக்கேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? எப்படி ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதற்கு நான் ஒரு கருவியா இருந்தா போதுன்ற நினைப்பு இருக்கணுமே தவிர மிஞ்சின நீதிமானாய் ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆமென்.